இத சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹோண்டா சிட்டி 2009 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா ஐவி டெக். வண்டியோட கலர் பாத்தீங்கன்னா பிளாக் கலரு. வண்டி பெட்ரோல் வண்டிங்க. ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 46,000 கிலோமீட்டர். 2009 இருந்து இன்னைக்கு 15 வருஷம் ஆயிருச்சு. வண்டி ரொம்பவே கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 46,000 கிலோமீட்டர். இதுவுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு எஃப்சி இப்போ கரண்ட்ல இல்ல. நம்ம 5 வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே சேர்த்து இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரீசனபிளான ரேட்டுக்கு ஒரு தெளிவான கண்டிஷன்ல இந்த வண்டி நம்ம தர்றோம். வண்டியோட கலர் பிளாக் கலர். வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN01AH 8133. வண்டியில பாருங்க சூப்பரா இருக்கு குவாலிட்டியா. வண்டியில ஒன்று ரெண்டு சின்ன சின்ன ஸ்கிராட்ச் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி டென்ட் டேமேஜ் ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புது டயர் போட்டிருக்காங்க. நச்சுன்னு இருக்கு. ஒரு குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டியை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய கஸ்டமர் எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை, அப்படியே ஓட்டிக்கலான்ற ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு. ஒரு பக்காவான குவாலிட்டியில ஒரு லோ கிலோமீட்டர் ஒன்று ஒரு பெட்ரோல் வண்டி ஹோண்டா சிட்டி ஐவி டெக் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக அந்த வண்டி எடுத்துக்கோங்க. இந்த வண்டியில ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீலு, ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேரிங்ல எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ல ஒரு அருமையான வண்டி. சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நம்ம பார்த்துலாம் வாங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்க. இன்டீரியர்ல டோர் பேட்ல 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துருது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ் வந்துருது. எல்லாமே உள்ள இருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்க, ரொம்பவே தெளிவாக இருக்குது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 47,067 கிலோமீட்டர். 46,000 கிலோமீட்டர் சம்திங்கில் நான் எடுத்தேன். சில்லரை கொஞ்சம் ஓடி இருக்குது. நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்தது. வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லாம் ஸ்டேரிங்கில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஏர் பேக் வந்துடுது. SRS ஏர் பேக்கு. இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. ஏசி வந்துடுது. எல்லாம் ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேனுவல் கியர் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. டூயல் ஏர் பேக் வந்துடுது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது. வண்டிக்கு எஃப்சி மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்குது. எஃப்சி 5 வருஷம் நாங்களே எடுத்து கொடுத்துட்றோம். அதோட சேர்த்து தான் இந்த வண்டிக்கு நம்ம ரேட் குவாட் பண்ண போகிறோம். வண்டியோட அப் அண்ட் சார் எல்லாமே தெளிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். வண்டியோட பூட் பாருங்க, ஒரு பெரிய ஸ்பேசஸ் வந்துடுது. வண்டியில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்னி பாருங்க, ஸ்டெப்னி ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. குட்டியர் டயர் இருக்கு, அதுவுமே இருக்கு. நிறைய திங்ஸ் வந்து நம்மளால கேரி பண்ணிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேசஸ் வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், இன்ஜினோட சவுண்டு, குவாலிட்டி எல்லாமே நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வண்டியோட இன்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டியோட பானட்டையும் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்ஜினோட கண்டிஷன் பாருங்க, பக்கா சீல்டு இன்ஜின் தான். கம்பெனிலேருந்து வந்து அதே சீல்டு இன்ஜினோட அதே ஸ்டாக் கண்டிஷனில் அப்படியே இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஆப்ரான் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஆகாத வண்டி. பக்கா ஒரிஜினாலிட்டியோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட பேட்டரியுமே கண்டிஷனாக இப்போ ஸ்டார்டிங் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் 2019 போட்டிருக்காங்க பேட்டரி. மேபி 1 or 2 மந்த்தில் மாற்றுற மாதிரி இருக்கலாம். இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்டை நான் உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ரெண்டாயிரத்தி 9 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் ஹோண்டா சிட்டி ஐவி டெக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் வெறும் 47,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 3,25,000 ரூபாய். வண்டி ரொம்பவே லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை நெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய கஸ்டமர் பெரிய லெவலில் எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை. இன்ஜின்லாம் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வண்டியை வந்து நம்ம என்ன இருக்குது இல்லைன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். வண்டி பக்காவான குவாலிட்டியில இருக்குன்றதையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்காப்பா.